வராகி அம்மாவா? வராகி அம்மன்மா. எந்த யூடியூப் பாத்தீங்க? ஆமா உங்கள்ட்ட தான்மா. ஆக்சுவலி உங்கள்ட்ட பாத்துட்டாமா நானு என்ன நைட் நான் தூங்கிட்டு இருந்தேம்மா. ஆக்சுவலி நான் ஏதோ அமுக்கும் போது மேல ஒரு அக்கா நம்ம வீட்டுல மாட்டுதுங்க உங்க பேரை சொல்லி எனக்கு எங்க இருக்கு தெரியலப்பா அங்க விளக்குல அவங்க காலத்துல இருந்து எவ்வளவு அற்புதம் தெரியுமாப்பா அவங்க கர்ம வினை இருந்து இதுல எனக்கு பேர் சொல்ல தெரியலப்பான்னு சொல்லிட்டாங்க. நானு அந்த நைட்டு தூங்கும் போது திடீர்னு வராகி அமுக்கியதுக்கு அப்புறம் வராகி அம்மன் பாட்டு வந்துருச்சு. அது கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுடைய இது விளக்கெல்லாம் அதே மாதிரி கால் தெரியுது. இத காலையில இந்த அக்கா கிட்ட சொன்னாங்களே ஆனா எனக்கு எடுக்க தெரியலப்பா எதுலன்னு. அவங்க ஆனா ரொம்ப அருமையா இருந்துப்பாங்க சொன்னதுல நான் டெய்லி கேட்பேன் உங்களது பாக்குற மாதிரியே இருந்தது. நானு அவங்க எந்த இதுன்னு சொல்ல தெரியல கர்ம வினை மட்டும் சொன்னாங்க. எந்த அவங்களுக்கு மேற்கொண்டு உங்க நேம் அது எல்லாமே சொல்ல தெரியல. பாட்டு கேட்கும்போது தானா வருது இதுல கை இதாயி. அப்ப நான் தூங்கிட்டேன். மறுநாள் எந்திரிக்கிறேன் எந்த வேலை செய்ய முடியல. என்ன கூப்பிடு என்ன கூப்பிடு என்ன கூப்பிடு என்ன கூப்பிடுன்னு சொல்லுது. நானு சரி என்ன எப்படி நான் கூப்பிட தெரியல என்கிட்ட எங்கேயுமே தலைக்கு போய் எந்த அந்த மாதிரி போட்டோ என்ன சொல்றாங்க இமேஜ்ல போய் சார் உங்களோட பேச எனக்கு பயமா இருந்தது. இப்ப வராகி அம்மா கிட்ட உத்தரவு கேட்டு பேசலாமா? அம்மா இந்த 3 நாளா கும்பிடுறேன் சொல்லுங்க நீங்க உங்க இதுல சொல்றாங்களே எனக்கு காசு தர்றாங்க வர்றாங்க ஆனா எனக்கு எந்த இதுவுமே தெரியல. கூப்பிடுற வரைக்கும் எனக்கு காட்டின தெய்வம் இப்போ வீட்டுல வந்திருக்கேன் நான் கும்பிட ஆரம்பிக்கிறேன். ஆனா அமைதியாவே இருக்கு. இதுக்கு காரணம் எனக்கு என்னன்னு தெரியல. அதுதான் சரி அம்மாட்ட உத்தரவு கேட்டுட்டு போன் பண்ண எடுத்தா எனக்கு பாகியசாலி நானு பாகியவானு. நீங்க பேச வராகி அம்மாவோட பேசுற மாதிரியே இருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ படப்படக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேர் என்னம்மா? சண்முக பிரியாங்க. சண்முக பிரியா. சரிம்மா பூஜை பண்ணுமா தொடர்ந்து பூஜை பண்ணுமா. அம்மா கண்டிப்பா வழி திறப்பாங்க கதவை திறப்பாங்க. சரியா? வழி காட்டுவாங்க. அவங்க திறந்துட்டாங்க. அவங்க நம்ம கதவை திறக்கவே வேண்டாம் அவங்களே உள்ள வந்துருவாங்க. கண்டிப்பா வீட்டுல உட்காந்துட்டு நடுநாயகியா நின்று நமக்கு வழிகாட்டுவாங்கம்மா. நம்ம வராகியம்மா கும்பிடுங்க. கண்டிப்பாங்கம்மா. சரியா? நான் இப்பதான் முடிச்சேன். ஒரு மலேசியா கிளைண்ட்டுக்கு ப்ரெடிக்ஷன் முடிச்சிட்டு குரூப்ல வராகியம்மா டிவோட்டிஸ் இருக்காங்க. அவங்கள பதிவுகளை பாத்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு அழகா பாடியிருக்கா வராகியம்மா மாலை கேட்டுட்டே இருக்கேன். போன் வந்தது. ஆக்சுவலி இந்த போன் நான் எடுக்க மாட்டேன். ஆபீஸ்லயோ சாரோ தான் எடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் உங்க உட்காந்துக்கிட்டு அம்மா உத்தரவோட பண்றேன். எனக்கு எந்த இதுவுமே தெரியல. நான் ஒரு கால்ல பேசிட்டு இருக்கேன் ஷாகிமா. அதை வந்துட்டேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களோட ஊட்டியில இருக்காங்க. அவங்க அவ்வளோ வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஒழிச்சு வச்சுன்னு பூஜை பண்ணுவாங்க வராகி அம்மாவை. அதை சேர்த்து விட்டுட்டேன். அவங்கள பத்தி தான் ஒரே புகழாரம். முஸ்லீமா இருந்து இவ்வளவு பக்தியா இருக்கீங்கன்னு அவங்க தான் கால் பண்ண மெசேஜ் அடிச்சுட்டே இருக்காங்க. மீட்டிங் கால் யூ சூன்னு அவங்க எனக்கு பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எடுத்துட்டு வராகி தாயோட அருள் இருக்கலாம் நீங்க எடுத்திருக்கீங்கம்மா. அம்மா அப்பயே வராகி அம்மா கும்பிடுங்க. அவங்க உள்ள வந்துட்டாங்க. நம்மள ஒரு நிமிஷம் கூட கைவிட மாட்டாங்க. எப்பத்தக்க செய்வேனம்மா. எங்க அப்பாவும் இழந்தேன். வாழ்க்கையில படாத கஷ்டப்பட்டு வீட்டுக்கார மீட்டு வரதுக்குள்ள பாடுபட்டேன். எல்லாம் கும்பிட்டேன். குலசாமி எங்க அம்மா பிறந்து விட்டாம காமாட்சி அம்மன். அந்த இடத்துல போராட்டம் போராட்டம் போராட்டம். சிம்மக்கல் காமாட்சியா? இல்ல நம்ம நமக்கு வந்து வடுகுப்பட்டிமா தேவதானப்பட்டிமா தேனி மாவட்டமா நாங்க. அங்க இருந்தானே திருப்பி சிம்மக்கலுக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மா சிம்மக்கலுக்கு வந்திருக்காங்களா அம்மா? ஆமா தேவதானப்பட்டியில இருந்தா பெட்டியில இருப்பாங்கல்ல அங்க பெட்டியில. மாமாங்க பெட்டியேதான்ப்பா தெரியும். அப்பாக்கு காய்ச்சி எல்லாம் கொடுத்தாங்கம்மா. ஆனா செய்வின பண்ணி வச்சு வந்து சிம்மக்கலுக்கும் வந்திருக்காங்க. அதுக்கான ஐதீகமும் இருக்கு. சிம்மக்கல் ஃபோன் பண்றாரு. இருங்களேன் அப்படியே சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கேன் கண்டிப்பா. எவ்வளவு பாகியசாலி. அலங்கான ஒரு பத்திரகாளி கோயில்ல அவரு. ஓம் சக்தி. வணக்கம் சண்முகம். பிஸியா இருக்கேன். சண்முகம் சிம்மக்கல் காமாட்சி எங்க இருக்காங்க? எங்க இருந்து வந்தாங்க? எங்க வந்தாங்க? தேவதானப்பட்டியில இருந்து ஒரு மங்கை போன் பண்றாங்க. குலதெய்வம் சிம்மக்கல் காமாட்சி. லைன்ல ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். அவங்க வந்து சிம்மக்கல்ல இருக்காங்கம்மா. தேவதானப்பட்டியில இருந்து வந்தவங்கம்மா அவங்க. சண்முகம் தம்பி சொல்லிட்டே இருப்பாருன்னு சொல்றேன். நீங்க போன் பண்ணீங்க. அதனால தான் உங்க போன் எடுத்தேன்.
அண்ணன் சண்முகப்பிரியா, நான் சண்முகம். பேரு சண்முக பிரியா, நீங்க சண்முகம். அண்ணன் ரொம்ப நன்றி, சந்தோஷம். அண்ணன் உங்களுக்கு நன்றி சொல்றா பாருங்க. நான் நினைக்கவே இல்லை. அப்பா முதல் நன்றி எங்க அக்காவுக்கு தான். அக்கா அம்மா லட்சுமி அக்காவுக்கு தான், மறக்கவே முடியாது. அப்பா வாராகி தாயே, அம்மா வாராகி தாயே, எனக்கு காட்சி கொடுக்க இவ்வளவு நேரம் பாடுறேன் வருத்தப்பட்டுக்கிட்டு. வாராகி தாயே பேசும்போது எனக்கு இதை விட பாக்கியம் வேற எதுவுமே. கத்தி பேசுங்க. கருப்பசாமி நல்லா ஒத்தாசை பண்ணுது. உங்களுக்கு கருமணசாமி ஒத்தாசை பண்ணுதான். கருப்பசாமி இருக்காரு கருப்பசாமி. அதான் நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த போனை யாரும் எடுக்க மாட்டேன். இது சாரோ ஜெகதீஷ் அவங்க ஆபீஸ் தானே எடுத்தாங்க. அபிஷியல் கால் எடுத்தேன். வராகி அம்மா இந்த பார்த்து போன் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கும் போது சிம்மக்கடை காமாட்சின்னாங்க. நான் சொன்ன காமாட்சி சிம்மக்கடை காமாட்சி தான். இல்லம்மா தேவதானம் படி அம்மா அங்க இருந்தா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தம்பி சண்முகம் சொல்லுவாரு என்ன கால். சரி சண்முகம், இதை முடிச்சிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா. இது போதும் இப்படிதாம்மா எங்க அம்மா என்னத்த வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க எங்கிட்ட. இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் அக்கா காட்டினாங்க, அது எல்லாத்துலயும் காட்டினாங்களே, நீ ஏமா நான் எல்லாத்துலயும் காட்ட பண்றேன். இல்ல அம்மா சொன்னாங்க நீ நேரம் பண்ணு. அம்மா எடுக்க மாட்டாங்கம்மா. உண்மையாவே தாய் நம்மளோட இருந்து எடுப்பாங்க சொல்றீங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல ஏந்திக்க வேண்டாம். இப்ப நம்ம பூஜை முடிச்சோம்ல, பேசிடு பண்ணு, கண்டிப்பா எடுப்பாங்க. அம்மா பக்கம் சொல்றாங்க. கொஞ்சம் எத்தனை வருஷம் குலதெய்வத்தையே பேச வச்சுட்டாங்களா? பேச வச்சுட்டாங்க. அவங்க கட்டு போட்டிருக்காங்க, நமக்கு உதவ மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும் நம்ம இது பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். உண்மையாவே உங்களை காட்டி உங்க மூலமா தாய் வர வச்சு எனக்கு எந்த பூஜை தெரியாதுங்க. நீங்க வச்சதுல எனக்கு ஒரு தீபம் சத்தியமா வராகி பேசிட்டாங்கன்னு சொல்றேன். அலங்காநல்லூர் பத்திரகாளி பூசாரி என்ன பண்றாரு? எங்க சிம்மக்கல்லூரி தேவதானம் பட்டியில இருந்து வந்தவங்க நான் சொன்னதையே சொல்லிட்டாரு. பின்னாடியே போன் வருதே. போன் இருக்கு. இது மாதிரிதான் அம்மா ஏதோ ஒரு என் தாய் கருமாரி இந்த மாதிரி அதிசயத்தை நிகழ்த்துவாங்க. நான் என்னோட சொல்றது வார்த்தை உண்மைன்னு காட்டு. நம்ம மீண்டுருவோம்லம்மா. யாரு பண்ணிச்சு திரும்ப இது பண்ணாதுல, துரத்தாதுல. நீ எத்தனை வருஷம் நம்பி பூஜை பண்ணுமா? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. அப்பா விளந்து பாடுபட்டு இன்னைக்கு துணையா வந்துக்கிற வாராகி தாயே உங்க மூலமா நான் அந்த அக்கா சொல்றாங்க. நான் நைட் அது போடுவேன்னு தெரியல சொன்னாங்களே, நான் அப்ப விட்டுட்டேன். திரும்ப அந்த பாட்டு போய் நீங்க எப்படிதான் வந்து தெரியாது ஏன் உட்காந்துக்கிட்டீங்க சொன்னாங்களே, இவங்கதான் அப்படியே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அக்கா நான் வந்துருச்சுங்கக்கா, எனக்கு கொடுப்பன வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன் அவங்கள பார்த்துட்டேன். அப்படியே வாராகிய பாக்குற மாதிரி இருக்கு. நான் என்ன நினைச்சேனோ அவங்க நீங்க சொன்னது ஒரு பாப்பா ஒரு சொல்லிருக்காங்க ஒருத்தர், அந்த தாய் உங்க வீட்டுல பேசிட்டு போற வரைக்கும் அந்த வாராகிய பாக்குற நான் என்ன மனசு நினைச்சோ அவங்க சொல்லிட்டாங்க. அப்படியே உங்க முகம் இருக்கு. எனக்கு எவ்வளவு ஒரு அற்புதம். எந்த பூஜை பண்ணல, எந்த அளவுக்கு இந்த அக்காவுக்கு அப்பா அருள் புரிஞ்சிருக்காங்க. தாயே கடைசியா உன்னை பிடிச்சிருக்கேன். காமாட்சி பிறந்த வீட்டு குளசாமியும் கட்டிட்டாங்க சொன்னாங்க. அப்பாவே பண்ணி வச்சு அவங்க நல்லா இருக்காங்க. தம்பி பேரை வாங்கினாங்க இழந்தோம். இப்ப குலதெய்வத்தையும் காட்டிட்டேனா? காட்டிட்டேங்க. நான் கல்யாணம் பண்ண பெருமாள் இது அவங்க தேவாரம். அது பிறந்த வீட்டுக்குள்ள வல்லவ கொண்டம்மா அவங்க அந்த கர்ம வினை போகிறதுக்காக நாங்க அவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம், அது மீண்டு வரணும் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரையும் மறந்து போச்சு. நல்லா ஆயிட்டோம். உங்களோட பேசல வாராகித்தாய் அப்பா ஒரு நிமிஷம் முன்னாடி கூட போனோம்னா ஏன் தாயே என்னென்னமோ காட்டிருக்கீங்க, சிங்கப்பூர்ல கிழங்கு கட்டுறீங்க அக்கா, இழைச்சுக்கணுங்க. எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் எதுவுமே தெரியல. ஆனா ரொம்ப அமைதியா இருக்கீங்களே அக்கா. உங்களோட பேசினது இல்லக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி காட்டு தாயினா உங்க முகமும் வராகி தாய் முகம் வராங்க. 2 பேர் வராங்க. அம்மா அக்காவும் வராங்க, வராகி தாய் வராங்கன்னா அம்மா நீ தைரியமா பேசி இருப்பாங்க. அப்பா தாயே உங்க முகம் காட்டுதுக்கா. கூட வந்து கண்ணை மூடுறேன். தர்ஷனம் கொண்டு வராகிய முகத்துல உங்க முகம் வந்து காட்டுறது. அம்மா சொல்றேன் நீ இந்த இடத்துல எழுந்திருக்காத, நீ பேசியிருக்கா நீ வந்து இது கற்பூர தீபம் காட்டுற, அது வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க கூடாது. மணி 9 ஆயிடுச்சுமா. இல்ல எடுப்பாங்க, தாய் காட்டிடுச்சுன்னு எடுப்பாங்க. சந்தோஷம். இது போதும்க்கா எனக்கு இது ஒண்ணும் வேண்டாம். சரிங்கக்கா. தேவதானப்பட்டி காமாட்சி உன்னோட துணை இருப்பாங்க. கண்டிப்பா சரிங்கக்கா. காமாட்சி அவங்க பண்ண முடியாது. கருப்பனை வேண்டிக்கோமா? சரிங்கக்கா. அவர் உடம்புல வந்து கருப்பணசாமி நான் இருக்கேன்னு வந்துட்டாரு. வந்து கருப்பன் துணை இருக்காரு. கருப்பனை பிடிச்சுக்குவோம்.
கண்டிப்பா சரிங்கக்கா. கருப்பை பிடிச்சிக்கோமா. ஆமா போயிருக்கேங்கக்கா. சமகாரம் பண்ணுவாரு. சீட்டு எழுதி போடு. சரி சரி. முள்ளாலதான் எடுக்கணும். அம்மா கண்டிப்பா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்து தரேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது வரைக்கும் எப்பயும் போல நான் வர இதை கும்பிட்டுட்டே இருக்கணும் உங்க குலசாமியோட சேர்த்து. சரிங்கக்கா. கருமாரியும் கும்பிடணும். கருமாரி ஆமா எப்பயுமே நாங்க அதுல ரொம்ப இதா இருக்குங்கக்கா. அந்த இதுல வர முடியும். ஓ அதுதான் வந்திருக்கோம்மா. காட்டிருக்கா தாயே போதும் தாயே கருமாரி தாயே இது போதும் தாயே. அப்பா உடம்பே நமக்கு இருக்காங்க. தாயே அது போதும் தாயே எனக்கு இது போதும் தாயே. என் பின்னாடிதான் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா தாயே உட்காந்துருக்கேன். என் பாப்பா சொல்லுது அம்மா சிரிக்கிறாங்கன்னு. இருக்கிறாங்க. அப்பா அக்கா இது போதும். அவங்கதான் சரி காமாட்சியை கொண்டு வந்துட்டாங்களே. தென்னாம்பட்ட தேவதானப்பட்ட காமாட்சிய கொண்டு வந்துட்டாங்க. இங்க பிடிச்சிரு அவ்வளவுதான். மதுரையில கண்டிப்பா கண்டிப்பா இனி போய் விட மாட்டேன். இனி பிடிச்சிடுறேன். அந்த நல்ல மனசுக்காக எனக்கு எல்லாமே தீர்ந்து போச்சு. நீ கண்டிப்பா எனக்கு காட்சி தரும்போது உங்களோட நான் பேசணும். எங்க அப்ப நீங்க வந்து செய்வீங்க. என்னங்கம்மா. அம்மானு வருது அக்கானு வருது. இந்த ரூபத்துல நீங்க தெரியுறீங்க எனக்கு. அம்மா உள்ள இருந்து உங்களோட பேசுறாங்க. எந்த குரல் கேக்குது உங்க உள்ள இருந்து. அம்மா தாயே உட்கார்ந்து பேசுறீங்களே. கண்டுட்டேன் காட்சியை பார்த்துட்டு திருச்சிட்டு உட்காந்துருக்கீங்களே. திருச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்களே. வந்துட்டீங்களே ஆத்தா வந்துட்டீங்களே. காட்சி கொடுத்துட்டீங்களே. தாயே கருமாரி வந்துட்டாங்க. கருமாரி அம்மா பின்னாலே சிரிச்சுக்கிட்டு அழகா பச்சை சேலை உடுத்தி பெரிய பொட்டு வச்சு உங்க ரூபத்துல கீழே நீங்க உட்கார்ந்து அம்சமா இருக்கிறீங்க. அப்பா அப்பா பச்சை தலைவலியில போட்டுட்டா பாத்துட்டேன் வரகி வந்துட்டீங்க அக்கா. இந்த அற்புதம் போதுங்கக்கா. நான் காணாத காட்சி கண்டுட்டேங்கக்கா. எனக்கு நான் வருத்தப்படல. நான் சந்தோஷமா இருக்கேங்கக்கா. நீங்க எப்ப சொல்றீங்களோ எங்களுக்கு அந்த அருள் அப்ப கொடுங்கக்கா. அது போதுங்க. நான் வேற எதுவும் கேட்க மாட்டேங்கக்கா. நன்றிங்கக்கா. நன்றி 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 நன்றி. கட்டிட்டாங்க. நன்றி கட்டிட்டேங்க. அப்பா ஜோதி தெரியுது. அப்பா அவங்க சுத்துது. ஜோதி சுத்துது. அம்மா அவங்க சுத்துது ஜோதி. அப்பா தீபாரதனை அற்புதம். அம்மா போதும் தாயே. அற்புதம். அப்பா உடம்பெல்லாம் ஏறுது. போதுங்கக்கா. அக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா. தாயே கோடானி கோடி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன். இது போதுங்கக்கா. அம்மன் இருக்காங்களா. எனக்கு தெய்வம் கிடைக்கலையே பாக்கலன்னு அந்த அம்மா மனசு குளிர்ந்து வராகி அம்மா மட்டும் இல்ல உனக்கு கருமாரி அம்மா காட்சி கொடுத்துட்டாங்க. என் வீட்டுல இருக்க அம்மா. அப்பா இது போதுங்க. திரும்ப நீங்க போன் பண்ணி திரும்ப கூப்பிட்டு காமாட்சமா கேக்குறீங்களே. இதை விட அற்புதம் வேற ஒண்ணுமே இல்ல. நான் நினைக்கவே இல்லை. அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. இது போதுங்கக்கா. இப்படி அனுப்பி வைக்கிறேங்க. நானு ரொம்ப நன்றிங்கக்கா. வந்து கருமாரி அம்மனும் தெரியுறேன் நானும் தெரியுறேனா. ஆமாங்கக்கா. அதனாலதான் இதுல பச்சை சேலை உடுத்தி அப்ப இவ்வளவு அழகா உட்காந்துருக்கு. நீ கீழே எப்படி உட்காந்துருக்கீங்க தம்பிரமா. நீங்க 2 கீழே பச்சை வயல போட்டு கீழே நீங்க கீழே உட்காந்துருக்க. ஆமா நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க. மேல அவங்க உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த கருவறைக்குள்ள உட்காந்து எப்படி இருப்பீங்க. அப்படி இருக்கீங்க. அப்படியே கை ஃபுல்லா போட்டுட்டு இருக்கேன். அப்படி எங்க அக்கா நான் யூடியூப் பாத்திருக்கேன். உங்க வரையில எனக்கு கவனிச்சதே இல்லக்கா. இல்ல இப்ப அதுதான் போட்டுட்டு இருக்கேன் எல்லாம். ஒரு முறை நான் பச்சை கலர் சாரியில கட்டிட்டு அந்த புடவை கட்டிட்டு நான் அடுத்த எபிசோட் குடுக்கறேன். கண்டிப்பா. இது போதும். இது பெரிய இது பெரிய குடுப்பன. நானே அந்த அளவுக்கு நிறைய ஒரே ஒரு வாட்டி தான் பாத்திருக்கேன். ஆனா இது எவ்வளவு பெரிய குடுப்பன. எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு 10 பேருக்கு தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு என்னோட சேர்ந்து. ரொம்ப நன்றிங்கக்கா. பெரிய குடுப்பன எல்லாம் என் தாய் கருமாரி. ஆனா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் நம்பிக்கை என் தாய் என்னோட இருக்கா. தவண்டு இருந்தேன் காலையில இருந்து. நானே மனசளவுல வந்து தோண்டு இருந்தேன். எத்தனை கஷ்டங்களை கேக்குறோம். நானே தோண்டு இருந்தேன். ஆனா இது மூலமா தாய் என்னோட இருக்கின்றத காப்பாத்து என்ன காட்டிட்டாங்க. அவ்வளவு அழகா உட்காந்துறியா. அவங்க கீழேயே நீங்க கம்பளங்கள் போட்டு பச்சை கருல 2 பேர் பச்சை வயலு தாய் அப்படியே பின்னால் உட்கார்ந்துருக்கு. அப்படியே
அந்த நடுவுல இருந்து எப்படி வருது வந்தப்ப அப்படியே கூட அப்படியே வராகி கட்டுறாங்கக்கா. சான்ஸ் இல்லக்கா. எப்ப நான் இப்ப பாத்துட்டியா இது போதுமா? நீ எத்தனை எங்கிட்ட எத்தனை திட்ன கால இருந்து உட்கார்ந்துக்கிட்டு. இது வந்து நம்ம பொன்னெழுத்து எடுக்க வேண்டிய நாள் 29 ஏப்ரல் 2021. இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு 29 ஏப்ரல் 2021 9:30 மணிக்கு அம்மா உனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க.